இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு சீனு மாயா, என்ன சீனு ஏதோ யோசிச்சுட்டே வர? இல்ல என்னைக்கும் இல்லாம அம்மா என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினாங்க மாயா. என்னடா வளர்ற? பெத்த பையன் கிட்ட அம்மா பாசமா பேச மாட்டாங்களா? இல்ல மாயா, அவங்க இன்னைக்கு பேசின விதமே வேற மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரினா? அன்பா அக்கறையா தான் பேசினாங்க, ஆனா வழக்கத்தை விட அதிகமா இருந்துச்சு. அதிகமா இருந்தாலும் குறைச்சலா இருந்தாலும் அன்பும் அக்கறையும் சந்தோஷமான விஷயம் தானே. எனக்கே இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீனு. உனக்கு ஏன் அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு? பேச்சோட பேச்சா அவங்க ஜீவாவை பத்தி கேட்டாங்க. ஜீவாவை பத்தியா? ஆமா மாயா. என்ன கேட்டாங்க? அவனை பத்தி தெரிஞ்சுதா? அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்? நீ சொல்லிட்டியா? அவங்க பேசின விதத்துல சொல்லிடலாம் தான் வாய் வந்துச்சு. அப்புறம் அவங்க ஏன் என்கிட்ட ஜீவாவை பத்தி பேசுறாங்க, ஏன் தகவலை தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. உடனே அலர்ட் ஆயிட்டேன், சொல்லல. அப்பாடா, புத்திசாலித்தனமா ஒரு வேலை பண்ணிருக்க. உனக்கும் எனக்கு ஜீவாவை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு அவங்க மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயமும் வெளியில போக கூடாது. ரொம்பவும் கவனமா இருக்கணும் சீனு. நிச்சயமா ஜீவாவுடைய உண்மையை பத்தி சீனுவுக்கு தெரியும். அவன் அந்த மாயா பேச்சு கேட்டு மறைக்கிறான். புவனேஸ்வரி சொன்ன மாதிரி சீனுவை பார்த்துட்டே இருந்தா மட்டும் போதும். அவனும் மாயாவும் பேசுறத, அவன் போன் பேசுறத கூர்மையா கவனிச்சா மட்டும் போதும். நமக்கு அதுல ஒரு சின்னதா க்ளூ கிடைச்சா கூட நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அண்ணி, நீங்க இனிமே தப்பி தவறி கூட ஜீவாவை பத்தி அவங்க கிட்ட போய் பேசிடாதீங்க. இப்போ நீங்க விசாரிச்சத கூட அவன் இந்நேரம் மாயா கிட்ட போய் சொல்லிருப்பான். அந்த மாயா இந்நேரத்துக்கு அவ சீனுவை எச்சரிச்சிருப்பா. நீ சொல்றதும் உண்மைதான் பார்வதி. ஆனா அப்படி நான் விட மாட்டேன். சீனு என்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிற மாதிரி அவனை விட நான் அவன்கிட்ட சாமர்த்தியமா நடந்து அவனோட அம்மானு காட்டுறேன்.